உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமாடா? பா என்னத்துக்கு இப்ப நடிக்கிற? என்னடே என் சட்டையை எடுத்து போட்டு போன கூட பரவாயில்ல, உங்க தாத்தா சட்டையை எடுத்து போட்டு போற. அவர் என்னன்னா என் சட்டையை எடுத்து போட்டு போறாரு. பா தாத்தா சட்டை தான்ப்பா இந்த காலத்துல ஸ்டைலா இருக்கும். அக்கம் பக்கத்துல பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. உன் தங்கச்சி ட்ரெஸ்லாம் எதுக்கு எடுத்து போட்டு யூனிசெக்ஸ்ப்பா. செக்ஸா? பா பையனும் பொண்ணும் மாத்தி மாத்தி போட்டு போம்பா. என்னது? இல்லப்பா ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி போட்டு போன்னு சொன்னேன். சரி அதை கூட விடு. இது என்னடா பேண்ட் இது? உங்க அம்மா நைட்டி கூட பரவாயில்லடா, அதுக்கு மேல லூசா இருக்குது. பா இதுக்கு பேர் தான்ப்பா பேகி பேண்ட். அதை விட்டுடா. அது என்னடா பாத்திரம்ல வெள்ளையா? எதை கேக்குறாரு? அப்பா அது சன்ஸ்கிரீன்பா. நம்ம வீட்டுல அத்தனை ஸ்கிரீன் இருக்குடா. ஜோக்கு வேணாமேப்பா. அதையா மூஞ்சில போட்டு சுத்துற? அது போட்டா மூஞ்சி கருக்காம இருக்கும்பா. ஏய் நானும் கருப்பும் ஆத்தானும் கருப்பும், நீ மட்டும் வெள்ளையாடிக்கிற. பா திரிசாணி எல்லாம் போடுறாங்கப்பா. உன்னிடையே புள்ளன்னு சொல்றதுக்கு அவமானமா இருக்கடா. அப்பா நீங்க ஒவ்வொரு தடவை அடிக்கும் போதும் என் மேலதான் தப்பு இருக்கு, அதை மாத்திக்கணும்னா நினைப்பேன்ப்பா. ஆனா நான் ஏன் இப்படி இருக்குன்ட்டு கூகுள்லாம் செக் பண்ணி பார்த்தேன்ப்பா. அதுக்கு காரணம் ஜென்சி கிட்ஸ் ஆம்பா. அவனுங்க அப்படி ட்ரெஸ் பண்றதுனால அவனுங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது எங்க 90s கிட் தப்பாப்பா. ஏ 90 கிட்ஸ் மூஞ்சி முத்தி போச்சு, ஜென்சி போய் இப்ப ஆல்பாவே வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? தோத்துக்கிட்டே இருக்கீடா.